பாலைவன பெருங்காற்றில் வாழ்வு சிதறி பணத்தை தேடி மண்ணை துளைத்து போகின்றான். வெயில் காய்ந்து கல்லாய் ஆன மனம் நீர் போல நிம்மதியாய் ஏங்கிக் கொண்டே துடிக்கின்றான். மணல் மேகத்தில் கால் தடம் அழியும் போல அவனின் கனவுகள் இழிந்து தளறுகின்றன. பணம் தரும் வாய்ப்பு எங்கே என்றாலும் அவனது நிம்மதி பொசுக்கி போனது. அவன் வழி மட்டும் காணாது அலைகின்றான். வெட்கம் எனும் வெப்பத்தில் உலர்ந்து நிற்கின்றான். பணமென்று பொன்மலை பொழிந்தாலும் பாலைவனத்தில் மனம் மட்டும் வெறுமையாக தவிக்கின்றது. பாலைவனம் இது கிட்டத்தட்ட இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து நான் இங்கே வரத்துக்கே 1 மணி நேரம் ஆச்சு. அப்போனா கம்மி ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறேன் நான். அந்த இடத்துல கொடாரம் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதுவே இங்கே பார்க்குறதுக்கு பக்கமாக தெரியுது, நடந்துலாம் போக முடியாது, அவ்வளோ தூரம். இங்கே கரண்ட் வசதி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. பாவம், இந்த ஒரு ஆள் மட்டும்தான் இங்கே இருக்கிறாப்புல. பாருங்கள், இவரை பார்த்தா அந்த ஆடு ஜீவிதம் படத்தில் வர மாதிரியே இருக்கிறாரு. பாவம், அவர் எப்படி கருப்பாயிட்டார் பார்த்தீங்களா? ஆனால் அவர் யார் தெரியுமா? காஷ்மீரி. அவர் காஷ்மீர்காரர். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் ஒரு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவசரம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. அது கோழி பண்ணை, கோழி தீவனம், கோழி பண்ணை. அது ஆனால் கோழி இல்லைங்கிறாரு. அவர்கிட்ட கேட்டேன், கோழி இல்லை இப்போது அப்படிங்கிறாரு. அதுதான் அவரோட ரூமு. இது கோழி பண்ணை, கோழி போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ கோழிலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார்.